அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வேலை செய்யும் பேச்சுலர்களுக்கு ஆப்பு வைத்த குவைத் முனிசிபாலிட்டி மின்சாரம் மற்றும் தண்ணீர் சப்ளை துண்டிப்பு. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து அதிகரிக்கும் J11 கொரோனா வைரஸ் மாஸ்க் அணிய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தல். அடுத்து குவைத்திற்குள் கொண்டு வரப்பட்ட 28,000 பீர் பாட்டில்கள். குவைத்தி பாபாவுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை. அடுத்து புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கு முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் பேச்சுலர்கள் ரெசிடென்சி ஏரியாக்களில் வீடு வாடகை எடுத்து தங்குவது என்பது குவைத் சட்டப்படி குற்றமாகும். குறிப்பாக குவைத்திகள் குடும்பத்துடன் வாழும் பகுதிகளில் பேச்சுலர்களுக்கு வீடு வாடகை கொடுக்கக்கூடாது. அரபு பத்திரிகையில் வெளியான தகவல்படி பேச்சுலர்களுக்கு வீடு வாடகை கொடுத்த ருமைதியா, சல்வா மற்றும் சல்மியா ஏரியாவில் உள்ள 5 வீடுகளுக்கு குவைத்துடைய பலதியா மின்சாரத்தை துண்டித்துள்ளது. அந்த வீட்டின் உரிமையாளர்கள் மீது அபராதம் விதித்துள்ளது. அதுபோல பேச்சுலர்களுக்கு குவைத்தி குடும்பங்கள் வாழக்கூடிய ஏரியாக்களில் வீடு வாடகை விடப்பட்டிருக்கும் தகவல் கிடைத்தால் உடனே 134 என்ற நம்பருக்கும் அல்லது 24727732 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என குவைத் முனிசிபாலிட்டி தெரிவித்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க பேச்சுலர்கள் யாராவது இது போன்ற குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஏரியாவில் ரூம் எடுத்து தங்கியிருந்தால் உடனே உங்கள் ரூமை மாற்றிக்கொள்வது நல்லது. அப்படி இல்லை என்றால் குவைத்துடைய முனிசிபாலிட்டி நேராக வந்து மின்சாரம் மற்றும் தண்ணீர் சப்ளை கட் பண்ணிடுவாங்க. குவைத்தில் இப்போ அடிக்கிற வெயிலில் 5 நிமிஷம் கூட ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வெப்பம் அதிகரித்துள்ளது. அடுத்த தகவல், இப்போ மீண்டும் கொரோனா வைரஸ் இந்தியாவில் அதிகரித்து வருவது சற்றே கவலை அளிப்பதாகவே உள்ளது. குறிப்பாக மும்பை, சென்னை, அகமதாபாத் போன்ற முக்கிய சிட்டிகளில் கொரோனா வைரஸ் சற்று அதிகரித்து வருகிறது. தமிழக அரசும் இப்போ இது சம்பந்தமாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ பரவக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் வீரியம் குறைவாக உள்ளதால் நோய் தொற்று ஏற்படுபவர்களுக்கு பாதிப்பு அதிகம் இருக்காது எனவும் பொதுமக்கள் வெளியே போகும்போது மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது. தாய்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் போன்ற நாடுகளில் ஒமிக்ரான் வேரியேஷன் J11 என்ற கொரோனா வைரஸ் அதிகம் பரவி வருகிறது. குறிப்பாக சிங்கப்பூரில் இந்த மாதம் மட்டும் சுமார் 14,000 கொரோனா வைரஸ் கேசுகள் பதிவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்னும் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் இந்த J1 கொரோனா வைரஸ் கேஸ் எதுவும் பதிவாகவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நம்ம ஆளுங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் இடத்திற்கு சென்றால் மாஸ்க் அணிந்து கொண்டு செல்லுங்கள். அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ, குவைத்திற்கு புதிய விசாவில் செல்ல PCC கட்டாயம் வேண்டுமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அப்படி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா எத்தனை மாதம் வேலிடிட்டி இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாரு. ப்ரோ, குவைத்திற்கு செல்ல PCC கட்டாயம். அதன் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரை இருக்க வேண்டும். அதுபோல் கேம்கா மெடிக்கல் ஃபீட் ரிப்போர்ட்டுக்கு 2 மாதம் தான் வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டி பீரியடுக்குள்ளே குவைத் விசா ஸ்டாம்பிங் முடிச்சிடணும். அப்படி முடித்தால் மட்டும்தான் உங்களால் புது விசாவில் குவைத்துக்கு வர முடியும். அடுத்த தகவல், துபாய் போல குவைத் நாட்டில் மதுபானங்கள் விற்பனை எல்லாம் கிடையாது. மதுபானங்கள் வாங்குவது, விற்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு புகையிலை இல்லீகலாக குவைத்திற்கு கொண்டு வருவது, மதுபானங்களை மற்ற நாடுகளிலிருந்து கொண்டு வருவது என்று இல்லீகலாக இது போன்ற கடத்தல் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய மதுபான கடத்தலை குவைத்தின் கடலோர காவல்படை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது. அரபு பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி வியட்நாம் நாட்டிலிருந்து கடல் வழியாக குவைத்திற்கு கொண்டு வரப்பட்ட 28,000 பீர் பாட்டில்களை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது. இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட குவைத்தி குடிமகன் மீது இதுபோன்ற நிறைய வழக்குகள் நிலவில் உள்ள நிலையில் இப்போ குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் குவைத்தி குடிமகனுக்கு சபசன, அதாவது 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. அதுபோல குவைத்துடைய துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு முக்கிய வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள். உங்கள் ஏரியாக்களில் விபச்சாரமோ, சாராய கடத்தலோ, வேறு ஏதாவது இல்லீகலான தொழில் நடப்பதை கண்டால் உடனே 112 எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது 188-414 என்ற நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 57 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 71 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 50 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 5,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 46 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 53 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 30 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 278 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 970 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 204 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 448 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதாவது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு, அதாவது குவைத், சவுதி, பஹ்ரைன் இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து சென்னை வரும்போதோ திருச்சி வரும்போதோ எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம். பெண்கள் வந்து 20 கிராம் வரைக்கும் கொண்டு வரலாம். இதான் லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வருவதென்றால் கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்து இருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.